தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தர மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தர மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் ஆட்சி அமைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். உதிரி கட்சிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட உதிரி கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் ஒரு தலைவர் நடிகர் விஜய் முதலமைச்சராக ஆதரவு தர மறுத்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைத்து 2 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. பாபநாசம் மற்றும் இன்னொரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. அந்த கட்சிக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஆதரவை கேட்டு கடிதம் அனுப்பினார் நடிகர் விஜய். ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் நடிகர் விஜய் முதலமைச்சராக ஆதரவு தர மறுத்துவிட்டார். தாங்கள் எப்பொழுதும் திமுக கூட்டணியில் உள்ளோம், திமுகவுக்கு தான் ஆதரவு, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு என தெளிவாக கூறிவிட்டார். நடிகர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தர மறுத்துவிட்டார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன்.